ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாலாபிஷேகம் நீல நிறமாக மாறும் வீடியோ அனைத்தையும் பாருங்கள். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நாம் பொள்ளாச்சி ரோட்டில் போயிட்டுருக்கிறோம். பொதுவாக ஈச்சனாரி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பல திருக்கோயில்கள் இருக்கும். நிறையா திருக்கோயில்களை நம்ம தீபம் இயற்கை சேனலில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மலுமுச்சம்பட்டியில் இருக்கிற நாகசக்தி அம்மன் தியான பீடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பலவிதமான சித்தர்களை அவர் வழிபடுறாரு. அவர் நிறையா ஆன்மீகத்தை வளர்த்துறதுக்கு உண்டான செயலை பாபுஜி சுவாமிகள் செய்துட்ருக்கார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை இருக்குது. பக்தர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதோட 4-5 நாளைக்கு முன்னாடி 11ஆம் ஆண்டு விழா மிகச்சிறப்பாக இங்கே நடைபெற்றதுங்க, இந்த நாகசக்தி அம்மன் திருக்கோயிலில். அதில் சிறப்பாக செயல் செஞ்ச தன்னார்வலர்களுக்கு பாராட்டு விதமாக நினைவு பரிசு கொடுக்குறாங்க சுவாமிகள். அவர்களுடைய சேவையை பாராட்டி யார் யார் என்ன சேவை செஞ்சுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓம் சக்தி. அன்பான பக்தர்களே, எல்லோருக்கும் அன்புகளது ஆசீர்வாதம், வணக்கம். எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். நாளுக்கோடு பொருந்திருக்கிற நாள் அகில உலக நாயகம் ஆதிபராசக்தி என்று அழைக்கப்படுகின்ற அன்னையுடைய கூறெல்லாம் எல்லோரும் பின்பற்றுவாங்க. எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். இன்று அந்த ஆதிபராசக்தி என்று அழைக்கப்படுகின்ற அன்னை இச்சா சக்தியாக, கிரியா சக்தியாக, ஞான சக்தியாக வீட்டிற்கும் அன்னை இடத்திலே வாங்க. சிஎம் விஷ்ணு பிரபு வாங்க. அவர்களுடைய சிறப்பு விருதுனா அவருக்கு ஒரு கைதல். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், ஐயமிட்டு உண்ணு. என்ன சொல்லிக்கங்க? ஐயமிட்டு உண்ணு. இப்படி ஆத்திச்சூடியில ஒப்புரவுகள் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதான் முதல் வரியாக அறம் செய்ய விரும்பு. என்னது? ஒரு மனிதன் தர்மத்தை செய்ய விரும்பணும். அறம் செய்ய விரும்பு. அறம்னா என்ன? தர்மம். மேல மேல அறம்னா என்ன? தர்மம். இன்னைக்கு இவ்வளவு கொடிய வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் அறம் செய்ய விரும்புவதில்லை. அறம் செய்கிற மனிதர்கள் சரியான தகவல் வர்றதில்லை. யாரு எப்படி எந்த இடத்துல இருக்கோன்னு இருக்குது. அதனால இந்த நாகசக்தி தியானபீடம் ஒரு தர்மஸ்தாபனம், அறஸ்தாபனம். இந்த அறஸ்தாபனத்தை நிறுவும் பொழுது என்னோட தூணுக்கு தூணாக உறுதியாக இருந்தவர்கள் பைபெக்கா டெக்னாலஜியினுடைய நிர்வாக இயக்குநர்கள் குணசேகரன், பிரசன்னா, கார்த்திக். அவர்களுடைய நிர்வாக இயக்குநர்கிட்ட பிரசன்னா வந்திருக்காரு. இப்போ கோயிலுடைய இந்த ஆண்டு அரங்காவலர் குழு தலைவராக அவர் பொறுப்படுத்திருக்காரு. வாங்க. அவர் கீழே தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் நான் பார்க்கலன்னா கோபம் வரவே மாட்டாரு. வாங்க. நீங்கள் மட்டும் தான் வந்துருக்கீங்களா? வேற யாரும் இருக்காங்க? கார்த்திக். கூட்டத்தோட கூட்டமாக இருந்தால் நாங்கள் எப்படி தெரிய முடியும்? அப்படி அறங்கிற விஷயத்தை மனிதன் மறந்தனாலதான் இன்னைக்கு பூமியில கொரோனாங்கிற கொடிய வியாதிகள்லாம் வருது. அந்த கொரோனாங்கிற கொடிய வியாதிகள்லாம் வருவதற்கு காரணம் இதுதான். மனிதத்துல மண்டகன திமிரு எக்கச்சக்கமா இருக்குது. ஒன்னா அவன் டேலண்ட் வந்துட்டா திமிரு வந்துடும், மண்டகனம். என்னை தவிர்த்து வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருந்தாதான் இங்க எல்லாம் அசையும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு இசையால நான் தான் ஆணவனுங்கிறதுக்கு வந்து அந்த ஆடலரசன் வந்து பாடி மதுரையில் வந்து ஆணவத்தை அடக்கினார் இல்லையா? ஆணவம் மனிதனுக்கு 2 விதத்தில் வரும். ஒன்று தொழிலாள வரும், திறமையால வரும். உன்னார் வகையில் திமிரு வரும், ஆணவம் வரும். எது தெரியுமா? அப்போ ஏதாவது தோட்டங்காடு பாட்டம் பூட்டம் எல்லாம் செஞ்சு சேர்த்து வச்சிருப்பான். அதை இப்போ ரியல் எஸ்டேட் நிறைய பேர் விற்றுருப்பான். விற்றுட்டு கோடிக்கணக்கான பணத்தை கையில் வச்சுருப்பான். என்ன பண்ணுறது? உழைச்சி சம்பாதித்த காசு கிடையாது. நம்மளை மாதிரி டெய்லி 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிக்கிறவங்க போய் தோட்டக்காடு வாங்க முடியும்.
இல்லை தாத்தா காலத்தில் அந்த காலத்தில் மன்னர்கள் விவசாயத்துக்கு கொடுத்த தோட்டம் அது. அந்த காட்டை இன்னைக்கு ரியல் எஸ்டேட் எடுத்து போட்டு அதில் 5 ஏக்கரா 5 கோடி 10 கோடி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மற்றவங்க வம்புக்கு இழுப்பான். அது ஒரு விதமான திமிரு. பணம் இருக்கிறத பணக்கொழுப்புன்னு சொல்லுவாங்க, மண்டகணம். அது ஒரு வகையான திமிரு. தன் உடம்புல பலம் இருந்தால் யாரை வேணா வம்புக்கு இழுக்கிற தன்மை. உடம்புல பலம் இருந்தால் அது இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை ஏகப்பட்ட ஊழல்னால பணம் பதவி அதிகாரம், என்னது பணம் பதவி அதிகாரம் உடல் திமிர் இருந்தால் ஆணவம் பெரியும். இந்த ஆணவம் தான் மனிதனை அழிச்சிரும். ஆணவம் தான் மனிதனை அழித்துவிடும். அப்படி அழிக்கின்ற அந்த ஆணவத்தை அகந்தையை போக்குகின்ற வகையிலே இங்கே நாகசக்தியின் தியான பீடமானது உருவாக்கப்பட்டது. இந்த நாகசக்தியின் தியான பீடத்திலே கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு புரட்சிகரமான விஷயங்களை செய்திருந்தாலும் அதெல்லாம் கொண்டா நான் பார்த்துக்கிட்டேன், நான் படிச்சுக்கிட்டா நீ எடுத்து படிக்கிற புரட்சிகரமான விஷயங்களை செய்திருந்தாலும் அந்த புரட்சிகரமான விஷயங்களுக்கெல்லாம் பல்வேறு நேரத்தில் இடைஞ்சல் நிறைய பேர் பண்ணாங்க. அவங்க இடைஞ்சல் பண்ண போய் தான் சாமி பெரிய லெவலில் டெவலப் ஆன. அவன் மட்டும் இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தால் நான் கம்மன் மருந்து கம்பட்டியோடு நின்றுருப்பேன். ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணால் புத்துக்கோயிலேருந்து தவறி பீடத்தை உருவாக்கினேன். இங்கே வந்து ஒருத்தர் வம்புக்கு இழுத்தான், அரசியலுக்குள்ளே வந்து தமிழ்நாடு முழுக்க பிரபலமானோம். மருந்து கண்டுபிடிச்சோம். மருந்து மாஃபியாக்கள் ஆங்கில மருந்து வியாபாரிகள்லாம் ஒவ்வொருத்தரை தூண்டி எம்எல்ஏ பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க. உலக நாடுகளுக்கு பிரதமர் ஜனாதிபதி வரைக்கும் எனக்கு தெரிய வச்சுட்டாங்க. ஏன்னா மொரிஷியஸ் நாட்டில் ஜனாதிபதி கேட்குறாரு, ஹூ இஸ் த பர்சன், ஹூ இஸ் த பாபுஜி சுவாமிகள் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, த பவர்ஃபுல் காடு நாகசக்தி அம்மா, த பவர்ஃபுல் காட் ஆஃப் நாகசக்தி அம்மா இன் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி வில்லேஜ். நம்ம ஒரு டைம் அங்கே போகணும்னு அந்த பர்சன் இங்கே வர்றாரு. அந்த கோயிலுக்கு வந்தபோது அந்த துணை ஜனாதிபதியை வரவேற்று நானும் சிஎம் விஷ்ணு பிரபு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் பொறுப்பெடுத்துக்கின்ற சிஎம் விஷ்ணு பிரபு வந்திருக்காரு. அவர் நாங்களாம் ரிசீவ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்து பெரிய பூஜை நடத்துகிறோம். பூஜை முடிந்து அவர் ஊருக்கு போகிறாரு. ஃப்ளைட் விட்டு இறங்கும் போது அவர் என்னவா இருக்காது தெரியுமா, அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுறார். அவருக்கே தெரியாது. அப்போ அவருடைய கல்யாணத்துக்கெல்லாம் எங்களுக்கு ரிசீவ் பண்ணி தாங்க நாங்களாம் போயிட்டு வந்திருந்தோம். அவர் பிரான்ஸ் அதிபர்கிட்ட தான் சொன்னார், பாபுஜி சுவாமிகள் நாகசக்தி அம்மா இஸ் பவர்ஃபுல் அப்படின்னார். ஒரு நாட்டினுடைய அதிபர் சொல்றாருன்னா சும்மா சொல்ல முடியுமா? இன்னைக்கு உலகம் முழுக்க உனக்கு என்று துன்பம் வருகிறதோ அன்று இறைவன் உன்னை காட்டுவதற்கு அந்த இடத்துல வரப்போறான்னு அர்த்தம். உன்னை எந்த இடத்துல ஒருத்தர் அவமானப்படுத்துறானோ அந்த இடத்துல உன்னை உயர்த்தி காமிப்பான்னு அர்த்தம் இல்லையா? எந்த இடத்தில் நீ அவமானப்படுகிறாயோ அந்த இடத்திலேயே உன்னை அன்னை உயர்த்தி காமிப்பார். உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் முன்னாடியே உங்களை அவமானப்படுத்தி காமிப்பார். கடங்காரி ஆயிட்டா, இவன் காசு இல்லாம கிடக்கிறா, கழுத்துல நகை இல்லாம வந்திருக்கா, இவளுக்கு சொந்த வீடு இல்லை, அப்படிலாம் உங்களை ஒரு நேரத்தில் அவமானப்படுத்துறாங்கல்ல கல்யாணத்தில், அந்த இடத்துல உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தந்து உங்களை உயர்த்தி காமிப்பால் இந்த நாகசக்தி அம்மா. அப்பேற்பட்ட அந்த அம்மாவுக்கு இந்த ஆண்டு விழா 11ஆம் வருடம் ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் 501 கலச பூஜையோட ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ஆண்டு விழா நடக்கும்போது கிட்டத்தட்ட ஜாதி வெறியர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுத்த மாதிரி இருந்தது. மத வெறியர்கள் இந்து மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் மோத விட்டு ரத்தம் பார்க்க நினைச்சவங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுத்த மாதிரி ஆத்ம ஜோதி ஏற்றினேன். அப்போ கூட ஒரு மத வெறி ஜாதி வெறி பிடிச்ச ஒரு பையன் வந்து பின்னாடி எல்லாம் ஒரு இடைஞ்சல் பண்ணி பார்த்துருக்கான். ஏன்னா ஜாதி வெறிங்கிறது வந்து மனுஷ உடம்புல ரத்தத்தில் ஒரு சிலர் ஊறி இருக்கும். ஜாதி வெறி எப்படி ஜாதி வெறி இருக்கும், எல்லாரும் தன் முன்னாடி கையை கட்டியே நிற்கணுங்கிற ஒரு ஜாதி வெறி. தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் எல்லாம் தன் முன்னாடி கையை கட்டியே நிற்கணுங்கிறது. அதெல்லாம் உடச்செறிஞ்சது தான் பாபுஜி சாமியோட வேலை. ஆண்டவருடைய அத்தனை பேர் சமம். நீ சொந்த வீடு கட்டினா தோட்டங்களை தான் உன்னோட வச்சுக்கோ, உன் நகைக்கடை தொழில் இதெல்லாம் வச்சுக்கோ, உன்னோட வச்சுக்கோ. தாராள வரும் ஈக்குவாலிட்டி. கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம், கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம்.
உனக்கு எதுவும் நிலை இல்லை. நான் சொன்னது அதிகாரம் எதுவும் நிலை இல்லை. நேற்று வரைக்கும் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார், பிளாக் கார்ட்ஸ் இருந்துச்சு, எல்லாம் போலீஸ் இருந்துச்சு, எல்லாம் அதிகாரம் இருந்தது. அவர் முதலமைச்சராக இல்லை, அதிகாரம் இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு, அவர் அடுத்த முதலமைச்சரான மட்டும்தான் அந்த அதிகாரம். வாழ்க்கையில பதவி எல்லாம் ஒரு நிலையானது அல்ல. அதையெல்லாம் உணர்ந்துகிட்டு நாகசக்தி அம்மாவுடைய அருளால உங்கள் மாண்பு சிறப்படைவதற்கு இந்த ஆண்டு விழாவிலே சிறப்பாக பணியாற்றிய பலருக்கும் நன்றி தெரிவிக்கும் விண்ணமாக எல்லாரும் வந்துட்டாங்களாமா? கோயிலெல்லாம் உள்ள வந்துட்டாங்களா? பொன்மணி எல்லாம் அப்படியா? சரி. அப்ப எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ஆண்டு விழா நிறைய பேர் சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து, அவர்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நான் செஞ்ச இடத்துல எப்பவுமே ஆண்டு விழா முடிச்சோன்னு அதை செஞ்சிருவோம். சீரோடும் சிறப்போடும் காலையிலே கணபதி ஹோமம் நடத்தி கொடுத்த பேரூர் கணேஷ் குருக்கள், எங்க வரும் கணேஷ் குருக்கள் தான், கண்ணன் குருக்கள் அவர்களுக்கு பூர்ண நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கண்ணன் குருக்கள் அவர்கள் தற்பொழுது நமது மடத்தினுடைய அறங்காவலரும் தலைவரும் நமது மதிப்புக்குரிய திரு பிரசன்னா அவர்களுக்கு பரிவட்டம் கட்டிவிடுமாறும், மற்றும் நம்ம மடத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணைச் செயலராக பொறுப்பேற்றிருக்கின்றவர் மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட மிகவும் நெருக்கமாக இருப்பவர். கொரோனா காலகட்டங்களிலே சுமார் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சவர். கொரோனா காலகட்டங்களில் பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற கொடைவள்ளல் நமது மதிப்புக்குரிய சிஎம் விஷ்ணு பிரபு அவர்கள் வந்து பப்பா நியூகினியா நாட்டினுடைய கமர்ஷியல் கமிஷனராக இருக்காரு, ஒரு வெளிநாட்டு கமிஷனராக இருக்காரு. பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது. இன்னைக்கெல்லாம் வந்து எங்கூட கிட்டத்தட்ட உலக நாடுகள் பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணவர் நமது மதிப்புக்குரிய சிஎம் விஷ்ணு பிரபு. பல்வேறு நாட்டினுடைய தலைவர்கள் பல இடங்களில் இருக்கிற நம்ம தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர் மற்றும் இந்த கொரோனா காலகட்டங்களிலே நான் மருந்து கொடுத்தனா அந்த நேர காலகட்டத்திலே மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு உதவி செய்தவர். அன்னைக்கு நாங்கள் இன்றைக்கு தேசிய தலைவர்களுடைய நட்டா அவர்களை வீட்டுக்கு போய் நாங்கள் இன்றைக்கி சந்தித்தோம். அப்போ அவர் மாநில துணைத் தலைவராக இருந்தார். பல்வேறு சிறப்புக்குரியவர் நமது விஷ்ணு பிரபு அவர்கள். அவர் அரசியலில் வந்து பதவி பெறாமலேயே பல்வேறு தலைவர்களை ஒரே ஒரு நொடியில் போன் செய்து பார்த்துட்டு வந்துள்ளார். அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர். நமது மடத்துக்கு ஒரு கௌரவ தலைவராக பொறுப்பெடுத்திருக்காரு. அவர் வந்து மடத்துக்கு ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழாவுக்கு பெரும் அன்னதான தொகையை கொடுப்பாரு. அதனால் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கோயிலில் காளிவேல் கட்டும் பொழுது முழுமையாக இந்த காளிவேல் ஸ்ட்ரக்சர் அமைச்சது நான் அமைச்சர் கொடுத்தபோது அது இரும்பலையும் 50 கட்டுவதற்கு கூட கம்ப்ளீட்டாக வெல்டிங் எல்லாம் பண்ணுவதெல்லாம் முழுமையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிய பைபக்கர் டெக்னாலஜி, கிராஃப்ட் இன்ஜினியரிங், நிட்கார் ஆட்டோமேட்டிக் நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் நமது மதிப்புக்குரிய கார்த்திக் அவர்கள், நமது பிரசன்னா அவர்கள் மற்றும் கலா குணசீலன் அவர்கள், இவர்களெல்லாம் இந்த மடத்துக்கு வந்து தீவிரமாக பணியாற்றினாங்க. அதனால தான் இந்த கோயில் நடந்தது. இதுவும் ஒருத்தர் ஒரு காரணம். நான் மட்டும் செஞ்சேன்னு சொல்கிறது தான் ஆணவம். பலர் உழைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மடத்துக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன கட்டளை இட்டாலும் சரி, என் வயதுக்கு ரொம்ப மூத்தவர் தான், என்ன கட்டளை இட்டாலும் சரி, பல்வேறு நேரங்களில் எனக்கு திட்டு வாங்கிட்டாலும் சரி, நான் இட்ட கட்டளையை செய்கின்ற ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு கிரிக்கெட் டீமுக்கு வந்து பவுலர் முக்கியமா பேட்டிங்மேன் முக்கியமான ஆல்ரவுண்டர் தான் முக்கியம். நான் சமையல் பண்ணுவார். அங்கே போய் காளி பூஜைக்கு சமையல் பண்ணுங்கன்னா ரத்தப்படி போச்சு சமையல் பண்ணார். ஆடு ஊறினா ஆடு ஊறிப்பார். கோசாலையில் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா கோசாலை பார்த்துட்டு இருப்பார். கோயிலை கூட்டுவார். எல்லா வேலையிலும் செய்யக்கூடிய நமது மதிப்புக்குரிய மீசக்காரர் என்கின்ற நமது ஐயா
அவர் பேரே எனக்கு தெரியாது வரைக்கும். 10 வருஷமே கொடுக்காரு, எனக்கு அவர் பேரே தெரியாது. இங்கே இருக்கிற யார் பேரையும் நான் கேட்க மாட்டேன், மினிஸ்காரன் மட்டும்தான் சொல்லுவார். அவர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பாக இங்கே பணியாற்றிட்டு இருக்கார். மருதலிங்க தேவர், மருதலிங்க தேவர் அப்படி அவரெல்லாம் வந்து நாங்கள் யார் பேரையும் கேட்டுக்கிறது இல்லை இந்த கோயிலில். அப்படியெல்லாம் சிறப்பு. அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் கோயிலுடைய திருப்பணியிலே இந்த திருப்பணி கட்டுறது அவர் வந்து உட்காருக்காங்க. இல்லை இல்லை, உங்களை பார்த்தா பேசுங்க மறந்துங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உட்காருங்க. இன்ஜினியர் முத்துக்குமார் ஐயா, அவர் இன்ஜினியர் முத்துக்குமார் கூப்பிட்டா வந்து உட்காருங்க. இல்லை அந்த அப்படி இல்லைங்க, ஒருத்தருக்கு சேர் கிடைக்கிறது வாழ்க்கையில், சேரு இதெல்லாம் கிடைக்கும்போது வந்து உட்காந்துக்கணும், இல்லைன்னா அப்புறம் கிடைக்காது இல்லையா. வாழ்க்கையில் வந்து முதல் வரிசையில் உட்கார்றதுக்கு மட்டும்தான் அது ஒரு போதை இல்லைங்களா. நாங்களாம் முதல் வரிசையில் மட்டும்தான் உட்காருவோம். உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் ரோடு உட்காருவோம், செகண்ட் ரோக்கே நாங்கள் போக மாட்டோம். அரசியலில் முதலமைச்சரோட சமமாக உட்காரணும், பிரதமரோட சமமாக உட்காரணும். ஏன்னா அந்த விழாவில் கலந்து வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்படித்தான் வாழ்க்கைக்கு மெயின்டைன் பண்ணுறோம். அப்பேற்பட்ட இந்த விழாவிலே நான் மதிப்புக்குரிய இன்ஜினியர் முத்துக்குமார் இந்த கோயில் இன்னைக்கு இந்த நகரில் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த நகரில் எல்லாரும் வீடு கட்டி இருக்கிறாங்க. ஆனால் அந்த நகர் உருவாகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமம். நாசிக்கும் நகர், இந்த பாறை, இந்த கடுமையான பாறையில் அருமையான மடத்தை கட்டியவர் நமது மதிப்புக்குரிய இன்ஜினியர் முத்துக்குமார் அவர்கள். எல்லாத்துக்கும் இன்றைக்கி பாராட்டு. அதே நேரத்தில் தானத்தில் சிறந்தது அன்னதானம் வாங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் வந்து கோயில் இருக்கிற அன்னதானம் ஒரு சில இடத்துல வாயிலே வைக்க முடியாது. அது எப்படி இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அன்னதானம் வெளியில் தனிச்சாதம், தக்காளி சாதம், புளிச்சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் போட்டு நோவு கடிச்சிருவாங்க. நம்ம கோயில் அப்படி இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யணும்னு சொன்னேன். டிஃப்ரெண்டாக இருக்கணும் கோயில்னா. கோயிலெல்லாம் நல்லா ருசியாக சாப்பிடணும் காலையில். அதனால தான் இட்லி, ஊத்தாப்பம், ஒரு கல்யாண வீட்டில் மாதிரி கேசரி, உப்மா, சேவை, பொங்கல் எல்லாம் போட்டு பிரமாதமாக சமைச்சாங்க. மதியம் வந்து வெஜிடபிள் பிரியாணி, குஸ்கா, தயிர் சாதம் 1000 பேருக்கு பிரமாதமாக சமைச்ச நமது அம்மையப்பா உணவகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அவருக்கு நான் வாழ்த்துக்கள். ஒரு சேர் எடுத்து கொடுத்துருப்பான், அவருக்கு ஒரு சேர் எடுத்துருவோம். அவர் வந்து திறம்பட செஞ்சாங்க. இதுக்கும் ₹1 வாங்காமல் சமையலுடைய சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ₹1 வாங்கல. கோயிலுக்கு செய்கிறது என்னுடைய பாக்கியம் சொல்லி செஞ்சார். இருக்கும் மனிதனிடத்திலே குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடத்திலே பணம் இருப்பதில்லை இல்லையா. கடவுளுக்கு நிறைய செய்வாங்க நினைப்பான், அவனுக்கு 10 பைசா இருக்காது. பணம் நிறைய கடவுள் வந்திருக்கும், அவனுக்கு செய்யறதுக்கு மனசே இருக்காது. பிச்சைக்கார பையனோட மோசமாக மனசு வச்சிருப்பான், கஞ்ச பையன் பாங்க, அவ்வளோதான் கருவிம்பாங்க கடவுளோட விஷயங்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது சாதாரண கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிற நமது செந்தாமரை அவர்கள் என்கிட்ட சொன்னார். நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் பேசிட்டு போது, சாமி கோழி பக்தர்கள் சாப்பிட்ற பார்ட்மெண்ட்டு தட்டு நானே வாங்கி தந்துடுறேன். எப்போ 10-20,000 ரொம்ப உன்னால் முடியுமாங்கிறது. ₹1,00,000 ஆனாலும் சரி, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் நைட்டு மகள் வேலைக்கு போய் பக்தர்கள் பார்ட்மெண்ட்டு தட்டி வாங்கி தரேன்ட்டு ₹20,000 பார்ட்மெண்ட்டு தட்டு வாங்கி கொடுத்தாரு. அவர்களே இந்த இடத்துல நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்த விழா சாதாரணமாக நடக்கல. அதே நேரத்தில் நம்ம மதிப்புக்குரிய பட்டணத்தை சேர்ந்த அந்த அம்மா ஒவ்வொரு வாரமும் அன்னதானத்துக்கு வந்து அங்கேயும் மடிப்பச்சு எடுத்து எல்லாம் இது பண்ணி, அந்த அம்மா எங்கேன்னு தெரியல, அவங்க போ இருக்குதா எழுந்துச்சு அந்த அம்மா பார்த்தீங்களா. நான் அந்த அம்மாவட்டுக்கு சாமிக்கு திரி போட்டிருக்கு, விலை திரி போட்டிருக்கு. அந்த அம்மா அவங்க பேர் என்ன? தனலட்சுமி. கிட்டத்தட்ட 10 வருஷமாக கோயிலுக்கு வருது தனலட்சுமி. தனலட்சுமி ஆண்டு விழா கும்பாபிஷேகம்னா நான் சத்தம் ஏதாவது தனலட்சுமி ஏதாவது செய்ய அப்படின்னா, சாமி பையனும் குடிச்சிட்டு இருக்கிறா, பையனுக்கு வேலை இல்லை, நான் தான் வேலைக்கு போனேன். வீட்டு வேலைக்கு போயாவது ஒரு 5,000 ரூபா கொடுக்குறாங்க. வாரம் வீட்டு வேலைக்கு போய் சேர்த்து வச்சு ஒரு 5,000 ரூபா ஆண்டு விழா கொடுக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டு விழாவுக்கு பணம் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டம். கண்ணில் தண்ணி தான் இருக்குது, அழுதுகிட்டே வேதனைப்பட்டுட்டே இருந்துச்சு அந்த அம்மா. அந்த கோயில் வந்து சாமிகிட்ட எப்படா சொல்கிறது, நகலை விடுதலை சொன்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போ அப்படின்னேன். அம்மா என்ன பண்ணா தெரியுமா, அவள் கண்ணீருக்கு விட சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வாங்கியிருந்த கேரளா லாட்டரியில் 50 லட்சம் ஒரு கண்டு கொடுத்தாங்க.
கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு வராங்க. எனக்கு ஒரு பயமே போச்சு, என்னட்ட அமைச்சர்கள் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு வராங்கன்ட்டு. அப்புறம் வந்தால் கோயிலுக்கு அன்னதானத்துக்கு, சாமி 1 லட்ச ரூபா அன்னதானத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னா அப்படியே அதை எடுத்துட்டு போமா, எடுத்துட்டு போய் பசுமாட்டுக்கு தவிர புண்ணாக்கு வாங்கி தரதுக்கும் அன்னதானம் கொடுத்து எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு தேவை இருக்குது இல்லைங்கள. எனக்கு பாரு கார் ரிப்பேர் ஆகி போச்சு, கார் ரிப்பேர் கிடக்குது, புது கார் இல்லை, புது கார் வாங்கினா என்ன சொல்கிறாங்க, கார் வாங்குறதுக்கு பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அறம் செய்ய விரும்பு, எவ்வளவு வறுமை இருந்தாலும் நீ தர்மத்திலிருந்து தீரும். உனக்கு 1000 கஷ்டம் இருக்கும், சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும், ஆனால் கோயிலில் நீ செய்யக்கூடிய தர்மம் உன்னை காப்பாற்றும். புள்ளினால் ஆலயம் கட்டினால் வருடம் 100, புது வண்ணினால் ஆலயம் கட்டினால் வருடம் 1000, கல்லினால் ஆலயம் கட்டுவோர் கையிலை விட்டு அகலாறுன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கோயிலில் திருப்பணி செய்கிறாங்களோ, அன்னம்பாளிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம், பொன்னம்பாளிக்கும் மேலும் பூமிசை என அன்புவாளிக்கும் மாறுகண்டின் கூற இன்னும் பாலிக்குமே பிறவியே. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எல்லா விஷயங்களையுமே சரியாக நீங்கள் செஞ்சீங்கன்னாதான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பாராட்டு பெற முடியும். பாராட்டு பெறதுக்கு தகுதி என்ன? தர்மம். உன் பிரச்சனை தீர்றதுக்கு வழி என்ன? சத்தியம். உன் பிரச்சனை இல்லாமல் நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன? மற்றவர்கள் செய்கின்ற தான தர்மம். இந்த தான தர்மங்களை எல்லாம் நீ சிறப்பாக செய்தா உனக்கு தனியான ஒரு பாட்டு இருக்குது, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மானம். நீ சபையில் நடக்கும், உனக்கு மாலை விழுகணும். ஒரு மாசு படையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பாடின பாட்டில் ஒரு நல்ல வரி இல்லையா? நீ ஒரு சபைக்கு போனால் உன்னை 4 பேர் புகழணும், அப்பத்தான் நீ வாழ்கிற வாழ்க்கை. உனக்கு தோட்டம் இருக்குது, காடு இருக்குது, சொத்து இருக்குங்கிறதுல எவனும் கண்டுக்க மாட்டான். நீ செய்கிற தர்மம். நான் சொன்ன மாதிரி செந்தாமரை அவர் கட்டட வேலை செய்கிறார், ஆனால் இந்த இடத்துல அவரை பற்றி பேசுறதில்ல. தர்மமே உன்னை கொண்டு சிறந்தது, தர்மமே உனக்கு சிறந்தது. நான் இங்கே ஜெயிச்சிருக்கிறேன்னா காரணம் என்ன? தர்மம், சத்தியம், தானம். எல்லா சன்னியாசிகளும் சாதுக்களும் கணக்கம்பட்டி இருக்கிற ஒரு சாமி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி 1000கணக்கான பேர் அங்கே போய் பார்க்குறாங்க. அவர் அங்கே உயிரோடு இருக்கும்போது 5 பேர் கூட அவர் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் அந்த சேவாக உட்காந்துருப்பாரு. அவர் எவனும் பக்கத்துலேயே போட மாட்டேன். யார் பயன்படுறான்? சுற்றி கடையை வச்சு தான் அந்த ஊருக்காரன் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அவருக்கு ஒரு தண்ணி கூட எவனும் கொடுக்க மாட்டான். ஆனால் அவர் சமாதி எப்படி? அது மாதிரி சித்தர்களும் சன்னியாசிகளும் வாழ்கின்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ கற்றுக்குங்க. அம்மாவுடைய அருளால் எல்லாம் நல்லது நடக்கட்டும். உண்மையான கண்ணீருக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா செட்டிபாளையத்துக்கு ஜோதிங்கிற அந்த அம்மாவுக்கு லாட்ஜிட்ட 1 கோடி ரூபாய் இருந்துச்சு. அதே கும்பாபிஷத்துக்கு முதல் நாள் அந்த அம்மா கும்பாபிஷத்துக்கு வேண்டிய செலவு கொடுத்து போச்சு. இதுதான் தனம் தரும் கல்வி தரும். சும்மா கோயில் தருவன் தனம் தரும் கல்வி தரும். அப்படி தனம் யார் தருவா? இந்த ஆதிவராசக்தி தான் தருவா. அப்பேற்பட்ட இந்த கோயில்ல உங்க வாழ்வு சிறப்படையணும் எல்லாரும் போல் அருளாட்சி கொடுத்து உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நம்பிக்கையை கைவிடாதீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீங்க. எவ்வளவு பெரிய குழப்பம் வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீங்க. நாகசக்தி அம்மா உங்களை காப்பாற்றுவா, அந்த அம்மா காப்பாற்றுவா. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை, திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணை. உன் நம்பிக்கை பட்டு வீண் போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ விட முடியாத ஒரு விஷயம், யானைக்கு பலமே தும்பிக்க, மனுஷனுக்கு பலமே நம்பிக்கை. நம்பிக்கை கைவிட்டாங்க. உன்னை காப்பாற்றுறதுக்கு நாகசத்தியமான ஒரு அம்மா இருக்கிறான். அந்த அம்மா நிச்சயமா உன்னை காப்பாற்றுவான். அந்த அம்மா நிச்சயமா காப்பாற்றுவான். அந்த ஆதிவராசக்தி உன்னை நிச்சயமா காப்பாற்றுவான். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அந்த ஆதிவராசக்தி உன்னை காப்பாற்றுவான். உனக்கு எவ்வளவு கடன் தொல்லை வந்தாலும் சரி அந்த ஆதிவராசக்தி காப்பாற்றுவான். உனக்கு எவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி இந்த நாகசக்தி காப்பாற்றுவான். சக்தி இல்லையே சிவம் இல்லைங்கிற மாதிரி இந்த ஆதிவராசக்தி இல்லைன்னா உலகமே இல்லை. த பவர் 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 ஃபார் நாகசக்தி, அதுதான் சக்தி.
அப்பேற்பட்ட அந்த ஆதிபராக சக்தி இந்த கோயிலில் பல செல்வந்தர் உருவாக்கின அந்த அம்மாவுடைய அருளை நீங்க பெறுவதற்கு ஒரே வழிதான், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் முழுவதும். அம்மாவுடைய வீடியோ ஆடியோ அவளை பற்றின அற்புதங்கள், இறந்த குழந்தையை மறுஜன்மம் எடுக்க வச்ச அற்புதம் மற்றும் பல்வேறு அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வீடியோவை உங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் போட்டால் நீங்கள் நினச்சது நடக்கும். என்ன நினச்சது நடக்கும்? அம்மாவுடைய புகழை ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் போட்டாலே போதும், நினைச்சது நடக்கும். அதான் புகழ் பரப்பது. சரியா? அந்த காலத்தில் வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஊராக பரப்புனாங்க. இப்போ மீடியாவில் பரப்பும். அதே போன்றுதான் தமிழகம் இருக்கின்ற பல்வேறு ஆலயங்களை சிறப்பாக தொடர்பெடுத்து காமிச்சு கொடுக்கிறவர் தீபம் சாமிநாதன் அவர்கள். அவர் நான் இந்த இடத்துல பாராட்டணும். ஏன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நல்லவங்களை அடையாளம் காமிக்கணும். இப்படி வாங்க, நீங்க முன்னாடி வாங்க, இப்படி வந்துருங்க. தீபம் சாமிநாதன் அவர்கள். இந்த தீபம் சாமிநாதன் யாருன்னு தெரியுங்களா? எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். சுந்தரத்தில் தீபம் பட்டாசு கடைன்னு இருக்கு. ஆனால் பட்டாசு கடை மட்டும் தான் தெரியும். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு குறிச்சி குளம் உப்பட குளம் நீங்க போறீங்கல்ல, இன்னைக்கு எப்படி தண்ணி இருக்குது? அந்த குறிச்சி குளத்துல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம இருந்த பொழுது 2012 2014 குளத்துல தண்ணி இல்லை. 2014-15 தீபன் சுவாமிநாதர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய யாகத்தை அங்கே நடத்தினோம். பூஜைகளை செய்தோம். குளம் நிறையணும்னு சொல்லிட்டு அந்த குளத்தை தூர்வாருகின்ற பணியும் அந்த குளத்தை ஸ்மார்ட் சிட்டியில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கிட்ட வந்து ஒரு மனு கொடுத்துருந்தேன். நான் அப்போ இருந்தேன். நான் கூட சொன்னேன், அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த குளம் வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டியில் சேர்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு குறிச்சியில் அந்த குளம் நிறைஞ்சு நல்லா இருக்குது. அங்கே சிறந்த நம்ம திருவள்ளுவர் சிலையாக இருக்குன்னா அதுக்கு காரணமும் ஒரு சில நேரங்களில் சுவாமிநாதன் ஒரு காரணம். இயற்கை நல ஆர்வலர் அவர் நிறைய மரக்கன்றுகளை நட்டினாரு. பல்வேறு விதமான, அதே நேரத்தில் குறிச்சி குளத்துக்கு தண்ணி வரணும்னு சொல்லிட்டு ராஜவாய்க்கால், அந்த வாய்க்கால் சுண்ணாம்பு காலவாயின் குனிமுத்து இருக்குது, அதை முழுவதும் தூர்வாருகின்ற பணியை நல்லறம் அறக்கட்டளை பல்வேறு அறக்கட்டளை எல்லாம் இப்போ ஏற்பாடு செய்து முழுமையாக இந்த குறிச்சி குளத்துக்கு தண்ணி வந்திருக்குன்னா காரணம் நமது தீபம் சுவாமிநாதன் அவர்கள் தான். இந்த மாதிரி பெரிய பெரிய இயற்கைகளாக இருக்காங்க. அவர் சாதமாக உட்காந்து எடுத்துருக்காரு. வாழ்க்கையில நல்லது செய்யறவங்க நிறைகுடம் தழும்பாது. நிறைகுடம் இந்த அரை குறைவாக கொண்டு கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கும். அப்பம் கொடுத்த காசுல அந்த காசு வந்து தோட்டம் வைத்த காசுல ஆட்டம் போட்டுருப்பான். ஆனா நிறைகுடம் தழும்பாது. நிறைகுடம் தழும்பாது. இப்பேற்பட்டவங்களாம் இன்னைக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த நாள் சத்தியமன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை என்பது நல்லவர்களை பாராட்டுகின்ற இடம், நல்லவர்களுக்கு பொருளை அள்ளித்தருகின்ற இடம், வாழ்க்கையில சந்தோஷப்படணும். ஓம் சக்தி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரியாதை தெரிவிக்கிறதுக்குள்ளார ஒரு காரணம் இல்லாமல் சும்மா ஒருத்தருக்கு சீர்ந்து தரக்கூடாது. நமது அந்த சீர்ந்து தர்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது. சீர்ந்து தர்றதுக்கு உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன. ரத்தினம் கல்லூரி அருகில் 100 அடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம். கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது. டிடிசிபி அப்ரூவ்டன். சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில். 9894787369. வீடு கட்ட 90% லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்.